தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கிறிஸ்துன்னு விசுவாசிக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? எனக்குள்ள நன்மையானது எனக்குள்ள இல்ல, எங்கேயாவது ஒன்று ரெண்டு நல்லது வெளிப்படுதுன்னா அதுக்கு காரணம் நான் வச்சிருக்கிற விசுவாசம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிப்பது. அடுத்ததா நீங்க ரொம்ப முக்கியமான வசனம் இருக்குது. அது என்னன்னா, நீங்க வாசிங்க. ஒன்று, இதெல்லாம் ஏங்க அவர் செய்யறாரு? இதெல்லாம் அவர் ஏன் செய்யறாரு? இந்த பாவம் செஞ்சவன் எப்படியாவது எக்கெடு கெட்டாவது போட்டோம் அப்படின்னு விட்டுலாம்ல, அப்படி விடல. அவர் ஏன் அதை செய்யறாருன்னா, ஏன்னா அதான் அவரோட நேச்சர். தேவன் அவ்வளோ அன்பானவர். 1 யோவான் 4:16 சொல்லுது, அவர் அன்பானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயத்தில் அவ்வளோ அப்படி ஒரு விசுவாசம் இருக்குதா? தேவன் அன்பானவர், என்னை தண்டிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அவ்வளவுதான்மா, முடிஞ்சிடுச்சு. அவர் இது எல்லாம் ஏன் செய்யறாரு? வேற ஒண்ணும் இல்ல, அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. என்னையா? உங்களைதான். உங்க அப்பா அம்மா கூட அவ்வளவு நேசிப்பாங்களான்னு தெரியாது, அவர் அவ்வளவு நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையில யாரும் உங்களை அப்படி நேசித்திருக்க முடியாது. நீங்க அந்த அன்பை ருசி பார்த்துட்டீங்கன்னா, இந்த அன்புல இருந்து உங்களால எங்கேயுமே போக முடியாது. வலது இடது பக்கம்லாம் போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய அன்பை உங்க மேல காட்டியிருக்காரு. நம்ம மேல மாத்திரம் இல்ல, முழு உலகத்துக்கும் அவர் தம்முடைய அன்பை அப்படி காண்பிக்கிறார் என்று யோவான் 4:42 சொல்லுது. 4:42 முழு உலகத்துக்கும் அவர் தான் ரட்சகர், வேற யாரும் கிடையாது. யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து. கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் யாரு? அவர் தான் உலக ரட்சகர், உலகத்துக்கே ரட்சகர். உலகம்னு சொன்னா இப்ப இருக்கிற உலகம் மட்டும் கிடையாது, இனி வருகிற உலகம்னா இந்த பூமி நினைச்சுக்காதீங்க. உலகம்னா இதுல வாழ்ற மக்கள் தான் உலகம். முழு உலகத்துக்கும் அவர் தான் ரட்சகர் என்று யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். அப்ப அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னது? நான் பாவியாயிருக்கிறேன், எனக்கு மீட்பு தேவை. இந்த மீட்புக்காக தேவன் என் மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரனே அனுப்பினார். அந்த குமாரன் வந்து எனக்காக பாடுபட்டு என் பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவைக்கு போய் என் பாவத்தை பரிகரித்தார். ஆகவே அவருடைய பலியினாலே, அவர் மரணத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு தண்டனைக்கு நீங்களாகி விடுவிக்கப்படுகிறேன் அப்படின்றத முதல்ல விசுவாசிக்கணும். அவர் உயிர் தெழுந்ததினாலே நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நீதியை எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் நீதி செய்கிற நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும். இதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, இப்படி விசுவாசிச்சு இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும். இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தா கூட ஒரே நாள்ல நீங்க அப்படி கிறிஸ்துக்குள்ள வர்ற நாள்லயே இது எல்லாம் மொத்தமும் தெரிஞ்சிடாது. ஆனா என் பாவத்துக்காக அவர் மன்னிச்சாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுட்டு அப்படி உள்ள வந்தீங்கன்னா கூட இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா உங்களை கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறது. இந்த பிறப்பு எப்படி உண்டாகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது தேவனால தான் உண்டாகுது. போன வாரம் நம்ம அதை தான் பார்த்தோம் இல்ல? நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்யல, கரெக்டா? ஆமா, நீங்க எதுவும் செய்யல.
அவங்க விரும்பினாங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க கிரியை செஞ்சாங்க, நீங்க பிறந்துட்டீங்க. அது போல அந்த வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனம், யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நல்லா கவனிங்க, தேவனாலே பிறந்தவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். இதுல எந்த மனுஷனுடைய விருப்பமோ எந்த மனுஷனுடைய ஆசையோ ரத்தமோ கிடையாது. அதனால்தான் ஏன் இந்த ரத்தம்னா, பழைய பிறப்பு மனுஷ பிறப்புன்றது எப்படி இருக்குது? அது மனுஷ ரத்தத்தினால பிறக்குது, மனுஷ சித்தத்தினால பிறக்கிறது. ஆனா இந்த மறுபிறப்புன்றது மனுஷ ரத்தமும் கிடையாது, மனுஷ சித்தமும் கிடையாது. இங்க தேவனாலே தான் பிறக்கிறீங்க. கவனிங்க, இங்க தேவனாலே பிறக்கிறீங்கன்னா எப்படி? உங்களை மறுபடி பிறக்க செய்யும்படி தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். உங்களை மீட்டு கொள்ளணும், உங்களை அழிவுக்குள்ள விட்டுறக்கூடாது, நீங்க நரகத்தின் மக்களா போயிடக்கூடாதுன்றதுல தேவன் கரிசனை உள்ளவராய் அன்புள்ளவராய் இருந்து தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுங்க, கெட்டு போகாமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கெட்டு போக கூடாதுன்றதுல எவ்வளவு விருப்பம் அவருக்கு. உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, உன் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, உன் எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது, உன் சரீரம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுல தேவன் எவ்வளவு நல்ல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கெட்டு போகாமல் நீ ஜீவனை அடையும்படி, நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகித்திருக்கும்படி, நீ நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் அவ்வளவு அன்புள்ளவர்களாய் தம்முடைய குமாரனை உனக்காக கொடுத்தார். குமாரன் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் உண்மையில அன்பா இருக்கிற விளங்க பண்ணினார். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். தேவன், நல்லா கவனிங்க, தேவன் குமாரனை கொடுத்தார், குமாரன் ஜீவனை கொடுத்தார், ஆவியானவர் அதை அறிந்து கொள்ளுகிற வெளிப்பாட்டை கொடுத்தார். Praise God. Hallelujah. அப்ப குமாரன் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். இதை அறிந்து கொள்ளும்படியான வெளிப்பாட ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வசனத்தின் மூலமாக நாம எங்கெங்கயோ பாருங்க. இன்னைக்கு நீங்க ஏன் இந்த சர்ச்சைக்கு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் திட்டம் பண்ணினார். நீங்க நினைக்காதீங்க, எங்க வீட்டுக்காரர் கூட்டு வந்தாருன்னு வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்தாங்கன்னு வந்துட்டேன். இல்ல, ஆண்டவர் திட்டம் பண்ணினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த சத்திய ஜீவ வசனங்கள் உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்களுடைய மரித்து போயிருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கும்படி, அது ஜீவனை அடையும்படி இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதை ஆவியானவர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். இதோ வாசல்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால், நீங்க செய்யறது ஒரே ஒரு வேலை தான், திறந்தால் அவ்வளவுதான். ஆண்டவரே, நீர் உள்ளே வாரும், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும். சீர்கெட்டு போயிருக்கிற என் வாழ்க்கைய, ஒழுங்கற்று இருக்கிற என் வாழ்க்கைய ஒழுங்காக்கும்படி, ஆண்டவரே அதை வளமாக்கும்படி, அதை நன்மையினால் நிரப்பும்படி என் வாழ்க்கைக்குள்ள நீர் வாரும் என்று ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நீங்க செய்யற ஒரு வேலை. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறார். இதை தேவனே செய்கிறார். அந்த விசுவாசத்தை அவரே துவங்குகிறார். நீ ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து விசுவாசிக்கும்படி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே என்று வேதம் சொல்லுது. அப்ப விசுவாசத்தை துவக்கி எனக்குள்ள கிறிஸ்துவ பிரசவிக்க செய்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்ளும்படியாக, கிறிஸ்துவின் சாயலான ஒரு புதிய மனுஷனாய் நான் மாறும்படியாக தேவனே கிரியை செய்கிறார். நான் தேவனால் பிறக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நீங்க தேவனால் பிறந்திருந்தா நிச்சயமா நீங்க தான் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. ஆமா, இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது நீங்கள் இன்னும் பிறக்கலைன்னா, மறுபடி பிறக்கலைன்னா, நீங்க மறுபடி பிறக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள அப்படி ஒரு நிச்சயமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னா, அந்த நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்கள்ல தருவார். ஆமென். ஏன்னா இது முழுக்க முழுக்க விசுவாசத்தினாலே உண்டாகிறது. நீங்கள் தேவனை அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டா இல்லைன்னா கர்த்தர் இந்த நாள் அதை தருவார். ஆமென். ஏன்னா நாமளா பிறக்க முடியாது, இது நாம நடத்துறது இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ளே உண்டு பண்ணி உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறுதியை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். சரி, இப்ப இனி வருகிற வாரங்களில் என்ன பார்க்க போறோம்னா, நான் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்றத
எப்படிங்க அறிய முடியும்? அதுல ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். ஒன்னே ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கவனிங்க, வருகிற வாரங்கள் அதை பார்க்க போறோம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த ஜோஷுவாவை பாருங்க, அவன் பார்த்தவொடனே யாருடைய பிள்ளைன்னு தெரியுது. அவனுக்கு எழுதி ஒட்டிக்குது அப்படியே. 5-3-60 நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க? ஆமா, 5-3 அடுக்கும். அப்படியே அப்பனை மாதிரி, அப்படியே அம்மாவை மாதிரி, கண்ணு பாரு, மூக்கு பாரு, இல்ல சொல்லுவாங்கல்ல சில நம்ம வீடுகள். நீங்களாம் சொல்லவே மாட்டீங்களா? கண்ணு மட்டும் பாரு, சின்ன கண்ணு, அவங்க அத்தை மாதிரி அப்படியே இருக்குது. சிலருக்கு அது வயிறு எரியும். அத்தை மாதிரி கண்ணு வந்துச்சுன்னா அவள்தான் அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிடும் சிலருக்கு. இவன் கண்ணு பாரு, முட்டை கண்ணை எப்படி இருக்குது, கண்ணை உருட்டான் பார் எப்படின்னு சில ஆளு பார்த்துருக்கீங்களா? அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி நட, அப்பா மாதிரி அம்மா மாதிரி, இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப அந்த பிறப்புன்றது எதை காட்டுதுன்னா, இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்கள போல ஒரு ஜாடை, அவங்கள போல ஒரு சாயல் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா உண்டாயிடுது. இப்ப நீங்க தேவனை போல பிறந்துட்டீங்கன்னா, தேவனால் பிறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன சாயல் உண்டாயிடும்? பா, கரெக்டா புடிச்சிட்டீங்க பாயிண்ட. பயங்கரமா நாள் ஆயிட்டீங்களே நீங்க, வர வர ரொம்ப ஷார்ப் ஆயிட்டீங்க பாருங்க. நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. தேவனால நீங்க பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ சாயல் வந்துடும். அப்ப தேவ சாயல் வந்துட்டா வேதம் நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, தேவனால பிறந்த நீங்க தேவர்கள்னு சொல்லுது. இது கொஞ்சம் சிலருக்கு இந்த வார்த்தை கேட்டவொடனே அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். தேவரா, அதிர்ச்சியெல்லாம் ஆகாதீங்க. தேவன்னா நீங்க சிருஷ்டிகர்த்தா கிடையாது. நீங்க வானத்தையும் பூமியும் படைக்கிற சிருஷ்டிகர்த்தா கிடையாது. உலகத்தினுடைய பாவத்துக்காக போய் பலியாகி மாண்ட ரட்சகர் கிடையாது. அந்த தேவன் இல்லை. நீங்க தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளான தேவர்கள் நீங்க. பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்ப தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க தேவனுடைய சாயலை பெற்று தேவனுடைய சிந்தைய, தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய செயல்பாடுகளை உடையவர்களா இந்த பூமியில வாழ வேண்டிய தேவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? இப்ப அதைத்தான் போன வாரம் நம்ம வாசிச்சோம். யோவான் 10ஆம் அதிகாரம். நீங்க தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய சாயலை பெற்றவர்கள்னு அர்த்தம். வாசிங்க இப்ப யோவான் 10க்கு வாங்க. 33வது அதிகாரம் 33வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரைக்கும். யோவான் 10:33 36. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நாங்கள் உன்மேல் கல் எறிகிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ கல்லால் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் கல் எடுத்துக்கிட்டான் கையில. கல்ல எடுத்துட்டு நிக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஏய் ஏன்டா கல் அடிக்கிறீங்க என் மேல? நான் என்னடா தப்பு பண்ணேன்? கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தனே, அது தப்பா? குஷ்டரோகிகளை சுகமாக்கனே, அது தப்பா? என்னை தேடி வந்து பிரசங்க கேட்ட மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தனே, அது தப்பா? எந்த நற்கிரியைகளுக்காக என் மேல நீங்க இப்ப கல் அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? நீ மனுஷனாய் இருக்க, நீர் மனுஷராய் இருக்க, உன்னை தேவன் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடி. பாருங்களேன், அவர் தேவன் என்று சொல்லவே இல்லை. 30வது வசனம் நீங்க வாசிங்களேன். 30வது வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்பொழுது யூதர்கள் 30மா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இவ்வளவுதான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் தான் சொன்னாரு. இத கேட்ட உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்க? உன்னை நீ தேவன் என்று சொல்லு. அப்ப இந்த ஒன்றா இருக்கிறோம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? இந்த ஒன்றா இருக்கிறோம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா, இப்ப எப்படி சொல்றது, ரூம்மேட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நானும் அவரும் ஒரே ரூம்ல தான் இருக்கிறோம், ஒன்னாதான் படிச்சோம், ஒரே காலேஜுக்கு போனோம், அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறோம் இல்ல. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நான் தான் அவருன்றீங்க. உங்களுக்கு தெரியலப்பா, அது அவர் தான் நானு. நீ பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நான் தான் அவரு, அவர் தான் நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்ன உடனே அவனுக்கு சம கோபம் வந்துடுச்சு. என்ன கோபம் வந்துடுச்சு? உன்னை நீ எப்படியா தேவன்னு சொல்லுவ? நீ மனுஷன் தானே, நீ மனுஷனா இருக்கிற, நீ தேவன் எப்படி சொல்லுவ? கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா?
அதனாலதான் கல்லால் அடிக்கிறோம் உன்னை அப்படின்றாங்க. நீ மனிதனா இருக்க உன்னை தேவன் என்று எப்படி சொல்லுகிறாய்? இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. இங்க பாருப்பா, என்ன தேவன்னு சொன்னதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுறிய, டென்ஷன் ஆகாத. நீங்களே தேவர்கள் தான். நீங்கள்னா யாரு? வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்ட உங்களையே தேவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்க, நான் சொல்லல. அவர் பாருங்க எப்படி சொல்றாரு. ஒழுங்கா பைபிளை படிச்சிருக்கிறியா? பைபிள்ல என்ன இருக்குது? வேத வாக்கியங்கள் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ, வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாததா இருக்க. நல்லா கவனிங்க, அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. வேத வசனம் தவறாததுயா, அது மாறாதது, அது நிலைத்திருக்கக்கூடிய மாறாத சத்தியம் அது. அப்ப அந்த சத்தியத்தை விசுவாசிச்சனா உன்னை நீ தேவன்னு நம்புவல்ல. மாறாத சத்தியம், தவறாத சத்தியம் அது. அது சொல்லுது வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள்னு சொல்லி இருக்க. அப்படின்னா வசனத்தை விசுவாசிக்கிறவரே தேவன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட நானு தேவன் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொன்னாய். அப்ப நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க. வேதத்துல இவங்களை தேவர்கள் என்ன பண்ணிருக்குதான், மென்ஷன் பண்ணிருக்குதான். அப்ப அந்த வேத பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாங்க சங்கீதம் 82க்கு வாங்க. ஏற்கனவே தேவனுடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க சங்கீதம் 82 1வது வசனத்தை வாசிங்க. 1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். யார் நடுவிலே? தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேவர்கள். ரைட். அடுத்தது 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அப்ப நீங்க எல்லாரும் தேவர்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட, விருத்த சேதனம் பண்ணின, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்படியாய் அழைக்கப்பட்ட இவர்களை நீங்கள் தேவர்கள் என்று ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. நீங்கள் தேவர்கள், உன்னதமான தேவனுடைய மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். அப்படி சொல்லி இருந்தா கூட நீங்க எப்படி வாழ மாட்டீங்க? தேவர்களை போல வாழ மாட்டீங்க. சாதாரண உலகத்து மனுஷங்கள மாதிரி நீங்க வாழ்ந்து சாவறீங்கன்றார். அடுத்த வசனம் படிங்க. 7. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. அந்த ஆனாலும்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனாலும் நீங்க தேவர்களை மாதிரி வாழல. இந்த பூமியில வாழாம எப்படி போறீங்க? மனுஷரை போல. அதாவது மனுஷர்னா யார சொல்றாரு? விசுவாசிக்காத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மனுஷரை போல நீங்க செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போறீங்க. அப்ப தேவர்களை போல வாழும்படி அழைக்கப்பட்ட நீங்க மனுஷனை போல வாழ்ந்து கடைசி வரைக்கும் மனுஷனை போலவே செத்து மடிறீங்களே. இப்படி வாழ்றதுக்காக நான் உங்களை அழைச்சேன். அதுக்கு காரணம் என்னவா? 5வது வசனத்துல சொல்றார், உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். அறிவோ உணர்வோ இல்ல. நீங்க தேவர்களா வாழும்படி அழைக்கப்பட்டீங்க, ஆனா மனுஷனா வாழ்ந்து மரிச்சு போறீங்க. இதுக்கு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவோ உணர்வோ இல்லவே இல்லைன்றாரு. அதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா, எதையும் அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாத நிலையிலேயே இருக்கிறோம். காலமெல்லாம் பாருங்களேன், இந்த அது நம்ம என்ன சொல்றது, இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி டக்கரை 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 அப்படியே ஓடினே இருப்போம். யாராவது ஒன்று சொன்னா அதுலயே போவோம். எதையும் தேடுவது, ஆராய்வது, கண்டடைவது, நன்மை தீமையை பகுத்தறிவது, அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு மனப்பான்மையே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. எதையும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளணுன்றதோ அறிந்து கொள்ளணுன்றதோ அதை உணர்ந்து கொள்ளணுன்ற என்ற மனப்பான்மையே இல்லாம இந்த லோகத்து மனுஷால போல நீங்க வாழ்ந்து செத்து போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஜனங்களை தேவர்கள் என்று
இங்க ஆண்டவர் சொல்றாருல, ஆண்டவர் சொல்றது மட்டும் இல்ல, உலகத்து மனுஷாளுங்களுக்கு இவங்க தேவர்கள்னு ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 4:8. ஐயோ ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும், எகிப்தியரை சகலவிதமான வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் வருது. எப்ப அப்படின்னா, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நியாயாதிபதியா இருக்கிற நாட்கள்ல இந்த யுத்தம் வரும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்றதுக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது அந்த பெலிஸ்தியர்களுக்கு மத்தியில உண்டான ஒரு கலக்கம், ஒரு பயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த பயத்துல தான் இவங்க பேசுற பேச்சு இது. அந்த பயந்து பேசுறாங்க பாருங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, மகத்துவமான இந்த தேவர்களின் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறவன் யாரு? ஓ, இவங்க பயங்கரமான தேவர்கள், இவங்க மனுஷங்களே கிடையாது, இவங்கெல்லாம் தெய்வ பிறவிங்க, இவங்க கைக்கு நம்மளை யார் தப்பு வைப்பாங்க? அதுக்கு காரணம் என்ன? வனாந்திரத்துல எகிப்தியரை அடிச்சதை கேள்விப்பட்டுக்கிறாங்க. ஏற்கனவே அவன் அடி வாங்கினா பாருங்க, அந்த நியூஸ் வெளியில பரவிட்டு இருக்குது. எகிப்தியரை சகல விதமான வாதைகளாலும் வாதித்த தேவர்கள் இவர்கள் தானே. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஜனங்களை உலகத்து மனுஷங்கள்ல இருந்து எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக, விசேஷித்தவர்களாக, மற்றவங்களுடைய கண்களுக்கெல்லாம் உயர்ந்தவர்களாக வாழும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அவங்கள மனுஷ மாதிரியே அவங்க இல்ல, அவங்க தேவர்கள் என்கிற நிலையில கர்த்தர் அவங்கள வாழ வச்சிருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான தேவன்! ஆமா, உங்களையும் அப்படிதான் வாழ வைக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். அதை நினைக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ மேன்மையான அழைப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். சரி, இன்னொரு உதாரணத்தை காட்டுறேன் நான். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் 2:11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த நேபுகாத் நேச்சார் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு சொப்பனம் வருது, ஒரு கனவை ஒன்ன பாக்குறாரு. அந்த கனவுல ஒரு பெரிய சிலைய பார்க்கிறாரு. அந்த சிலையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உலோகங்களால ஆனது. இப்ப இந்த சிலை எப்படி இருக்குன்னா, அந்த சிலையோட தலை மட்டும் கோல்டா இருக்கு, தங்கத்துல இருக்குது. அந்த சிலை அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. அதனுடைய மார்பும் ஷோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? வெள்ளியா இருக்குது. தலை தங்கமா இருக்கு, மார்பும் ஷோல்டர்ஸும் வெள்ளியா இருக்குது. அதுக்கப்புறம் வயிறும் இடுப்பும் நீங்க பார்த்தீங்கன்னா வெண்கலமா இருக்குது. வயிறும் இடுப்பும் வெண்கலமா இருக்கு. பிறகு கால்களை பார்த்தீங்கன்னா இரும்பா இருக்கு. இந்த கால்கள் இரும்பா இருக்கு. காலை தாண்டி பாதத்துக்கு வந்த உடனே இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு உலோகமா இருக்கு. இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு உலோகமா இருக்கு இந்த சிலை. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கல்லு எங்கேயோ இருந்து டக்க 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 டக்குன்னு உருண்டு வந்து இந்த சிலையோட கால் விரல்ல மோதுது. மோதின உடனே இந்த சிலை சுக்குநூறா ஒடிஞ்சு போகுது. ராஜா துடிச்சு பிடிச்சு எழுந்துட்டார். நேபுகாத் நேச்சார் எழுந்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே அப்செட் ஆயிட்டார். பார்த்த கனவு பயங்கரமா இருக்குது, அப்படியே ரியலா நடக்கிற மாதிரி. அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கூப்பிடுறார், பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்றார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அது என்ன ராஜா சொல்லிட்டா போச்சு, கனவு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா அவரு பாருங்க கொஞ்சம், ஏன்னா
கனவை நம்ம சொல்லிட்டா அதுக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம். நம்ம ஊர்ல ட்ரிக்ஸ் உள்ள ஆட்கள் தானே இருக்கிறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே? இந்த கைப்பிடி நிறைய மண் எடுத்து இதுல எவ்வளவு மண் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1,10,333 வேணும்னா என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற ஆளு மாதிரி. அந்த மாதிரி என்ன ஒண்ணா அர்த்தம் சொல்லிடலாம் கனவை சொல்லிட்டா. அது மாதிரி இவரு கேட்கும் போது இவர் என்ன பண்றலன்னா, ராஜா கனவை நான் சொல்ல மாட்டேன், கனவை நீயே சொல்லு, நீ கனவை சொல்லிட்டனா அதுக்கு அர்த்தத்தையும் நீ சொல்லுவேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்றாரு. இவனுங்க மிரண்டு போறானுங்க அந்த சாஸ்திரிலாம். ராஜா நீ கண்ட கனவு எனக்கு எப்படியா தெரியும்? நாங்க கண்ட கனவே பாதியில மறந்துடுவோம், நீ கண்ட கனவை நாங்க எங்கேயா சொல்றது அப்படின்னு திகைக்கிறான். இல்ல சொல்லணும், ஞாபகம் வச்சு சொல்லலைன்னா ஒரு ஞானியும் ஒரு சாஸ்திரியும் உயிரோடு இருக்க முடியாது, எல்லாரும் காலி அப்படின்னு. ஞானிகள்லாம் பயந்துடுறாங்க, நடுங்குறாங்க. நடுங்கும் போது இல்ல இப்படிதான் சொல்லணும். அதுக்கு தான் அந்த ஞானிங்க சொல்றாங்க, அந்த பதில என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நீ கேட்கிற காரியம் சாதாரணமானது கிடையாது, நீ கேட்கிற காரியம் வேற மாதிரியான காரியம். இத சாதாரண மனுஷங்களால இத மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத. விளங்குதா உங்களுக்கு? தேவர்களுடைய ஃபெலோஷிப் பார்த்தீங்களா? தேவர்கள் எங்க வாழ்றான்? யார் கூட வாழ்றான்? சும்மா இந்த அவன் இவன் தோளான் தொப்பம் கூட எல்லாம் வாழல, மாம்சமானவர்களோட ரொம்ப கலந்துல்ல. அதனாலதான் இந்த ஜனத்தை பத்தி சொல்லும் பொழுது என்னாகமத்துல பீலையாம் தரிசனத்துல பார்த்து சொல்றான். கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஜனம் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வனவாசமா இருக்கிற ஜனம். ஏன்னா எல்லாரோடவும் கலந்துட முடியாது, எல்லாரோடும் நம்ம ஆவி செட் ஆகாது, எல்லாரோடவும் எசைஞ்சிட முடியாது. நம்மளால நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவங்க. நம்மளால அவன் இவன் கூட எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிராவல் பண்ண முடியாது, எல்லாரோடையும் நம்ம ஆத்மா எசைஞ்சு போகாது. அப்ப மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு ஒருவராலும் இந்த சொப்பனத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அந்த சொப்பனத்தை சொல்றதுக்கு யார் வரவழைக்கப்படுறாங்க தெரியும்ல உங்களுக்கு? யார் வரவழைக்கப்பட்டது? தானியேல். அப்ப தானியேல் யாரு? அப்படி மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவன் தானியேல். பிரைஸ் காட், அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிற நீங்கள் கவனிங்க, விசேஷமான மறைபொருட்களை, அந்தகாரத்தில் இருக்கிற காரியங்களை, அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதை பார்க்கக்கூடிய இருதயத்தை, ஆவிய தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்த ஆவி பெற்றவர்கள். ஆமென். ஆமா, நீங்க தேவனால் பிறந்து தேவ சாயலான தேவர்களா இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆவி இருக்கும். நீங்க திரைக்கு பின்னால் இருப்பதை பார்க்கக்கூடிய கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவர்கள். ஆமா. அப்ப என்ன தேவர்கள்? தேவர்கள் நீங்க நினைச்சிடக்கூடாது. உலகத்துல சில சாமியார் சொல்லிப்பா நான் தான் கடவுளே. இல்ல அது இல்ல நம்ம சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்? தேவ சாயல் எனக்குள்ள இருக்குது. தேவன் இந்த உலகத்து மனுஷன்ல இருந்து பிரிச்செடுத்து உன்னதமானவருடைய மக்கள் என்கிற நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சாயலை பெற்றிருக்கிறதுனால நானு தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறேன். தேவனுடைய வாக்கியங்களை பெற்றிருக்கிறதுனால தேவர்கள் என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப தேவ சாயலாக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கொலோசியர் 3:10 படிங்க. கொலோசியர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, அந்த தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் என்ன? தேவ சாயலான ஒரு புதிய மனுஷன் எனக்குள்ள உருவாகி இருக்காரு. எனக்குள்ள தேவ சாயல் உருவாயிருக்குது. அதான் முத அடையாளம். எனக்குள்ள என்ன உண்டாயிருக்குது?
தேவ சாயல் உங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய சுபாவங்கள், தேவனுடைய பண்புகள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறது வெளிப்படும். அப்ப தேவ சாயலாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மள சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? ஆதியில தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அந்த சாயல் போயிடுச்சு. மறுபடியும் தேவ சாயலாய் வந்தது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த தேவ சாயல் இப்ப என்ன பண்ணுது? நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருகிறது. அதனால தான் அவர் முதற் பேரு, நாம் எல்லாம் பிந்தின பேரு. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? தேவனுக்கு முதல்ல எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? ஒரே பேரான குமார். இப்ப ஒரே பேரா இருந்தது அநேகம் பேரா ஆயிடுச்சு. யோவான் 3:16 ஒரே பேர் இருந்தது. ரோமர் 8:29 என்ன ஆச்சு? அது வாசிங்க. ரோமர் 8:29 வாங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? உங்க வீட்டுல முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய எப்படி சொல்லுவீங்க? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரே பிள்ளைங்க, ஒரே பேரு, ஒரே பிள்ளை தான், அதனால ஒரே பேரு. ரெண்டாவது மூணாவது குழந்தை பிறந்துச்சுன்னா இப்ப ரெண்டாவது பிள்ளைய கூட்டு போறீங்கன்னா எத்தனை பிள்ளை உங்களுக்கு? அப்படின்னா 2 பிள்ளைங்க இல்ல 3 பிள்ளைங்க. இது ரெண்டாவது. முத பேரு எங்க? முத பேரு ஸ்கூலுக்கு போயிருக்குது, இது ரெண்டாம் பேரு கையில இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப முந்தின பேரு கிறிஸ்து, அவருடைய சாயலாக இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரர் அநேக சகோதரருக்கு முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவரை போலவே ஆக்குறதுக்கு முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல. அதனாலதான் தாடி வளர்க்குறீங்களா பாஸ்டர்? தாடி இல்ல, அங்கி இல்ல, உள்ள ஆவியில, சிந்தையில, ஜீவியத்துல கவனிங்க, உள்ள கிறிஸ்துவின் சாயல் உள்ள மனிதர்களாய் மாறும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நல்லா கவனிங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஆகவே தேவன் அவர்களை நம்முடைய சகோதரர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் மாறி இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனுடைய குடும்பமாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் God's family. நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள், அவருடைய சாயலாக மாறும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, இப்ப எனக்குள்ள அவர் சாயல் வந்துருச்சு. அவர் சாயல் எனக்குள்ள வந்து இந்த சாயல்ல தான் இப்ப நான் என்ன பண்றேன்னா வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் வரும் நான் அவர் சாயல்ல வளர்ந்து 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 பூர்ணராகி பரலோகம் போகும்போது அவரை மாதிரியே நான் மாறிடுவேன். பா, என்ன ஆச்சரியம் இல்ல? ஒரு 3 வசனத்தை வேகமா வாசிக்க போறோம் பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது. இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்கள சிலருக்கு பாவம் கொஞ்சம் புரியாத ஆட்களுக்கு என்ன இதுல என்னங்க சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் புரிய வைப்பார். ஆமாம், எல்லாரும் அப்படிதான். ஆரம்பத்தில் நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போன காலத்தில் இந்த பசங்களை மாதிரி அப்படியே உட்காந்துன்னு எப்படா இது முடியும்னு ஆடிட்டு இருந்த ஆட்கள் தான் நாங்களாம். அதனால் ஒரு டைம் வரும் வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது கண்கள்லாம் கண்ணீராலையும் இருதயங்களெல்லாம் நன்றினாலையும் நிறையுது. ஏன்னா கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுறதுக்கு அவரே இங்கே இறங்கி வந்துட்டார்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். தகுதி இல்லாத நமக்கு. வாசிங்க 2 கொரிந்தியர் 3:18, 2 கொரி 3:18, 1 கொரி 13:12, 1 யோவான் 3:2. வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கவனிங்க, இருங்க. இப்ப கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும்?
உங்க முகம் தெரியுதா? உங்க முகத்தை கண்ணாடியில பாக்குறீங்க. பாருங்க, உங்களுக்கு இன்னொரு கண்ணாடியை காட்டுறேன். இந்த வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதை உத்து பார்த்தீங்கன்னா, இதை உத்து பார்க்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறது தெரியும். இதை போய் கொஞ்சம் பார்க்கணும். இதை போய் பார்த்தா இதை டெய்லி பார்க்குறீங்களா நீங்க? ஒரு நாளைக்கு அந்த கண்ணாடியை 4 வாட்டி 10 வாட்டி பார்க்குறீங்களே, இதை கொஞ்சம் பார்க்கணும். இதை பார்த்தா எனக்குள்ள அவர் உருவாகி இருக்கிறார், எனக்குள்ள அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ள அவர் அசைகிறார், எனக்குள்ள அவர் பிழைக்கிறார் என்றதை உங்களால பார்க்க முடியும். கண்ணாடியில பார்க்கறது போல நீங்க என்ன பண்றீங்களா? இப்ப பார்க்கறீங்களா அவருடைய மகிமையை? உள்ள படிங்க. கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. எப்படி உங்களுக்கு புரியுதா? இந்த பிள்ளைங்க வளரும்போது பாருங்க, இந்த பசங்களை எல்லாம் பாருங்களேன், இந்த டைம் தான் நிறைய கண்ணாடி பார்ப்பாங்க. இந்த ஏஜ்ல ரொம்ப கண்ணாடி பார்ப்பாங்க. ஏன்னா வளர்றோம்ல, நாம வளர வளர அந்த வளர்ச்சியை பார்க்கறதுல பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பூரிப்பு. கவனிங்க, இங்க ஆவியில உள்ள வளர வளர அந்த மகிமை உள்ள வர வர அந்த மகிமையின் சாயல் உள்ள தெரிய தெரிய எவ்வளோ பெரிய பூரிப்பு. நீங்க எத்தனை பேர் அந்த மகிமையின் சாயலை உள்ள பார்க்குறீங்க? இந்த வேதத்தை உற்று பார்க்கும் பொழுதெல்லாம் மகிமையின் சாயலாக அவர் என்ன மறுரூபமாகிட்டே இருக்கிறாரு. நான் மறுரூபமாயிட்டே இருக்கிறேன், நான் வளர்றேன், கிறிஸ்து என்னில் வளருகிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆனந்தம். ஒரு நாள் அவரை போலவே மாறிடுவேன், அவர் இருக்கும் வண்ணமாகவே நான் இருக்க போறேன். அது வாசிங்க, 1 கொரிந்தியர் 13:12 வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இப்ப கண்ணாடியில நிழலாட்டமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ஒரு நாள் வரும் அந்த கிறிஸ்துவ முகமுகமா பார்ப்போம். இப்ப நிழலாட்டமா உள்ள தெரிகிறார், கொஞ்சம் தெரிகிறார் கிறிஸ்து. ஒரு நாள் வரும், முகமுகமா பார்ப்போம். இந்த குறைஞ்ச அறிவுக்கு இவ்வளவுதான் தெரியுது. நிறைவான அறிவு வரும் பொழுது பூரணமா அவரை மகிமையில பார்ப்போம். இன்னொரு வசனம் 1 யோவான் 3:2 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப கன்ஃபார்மா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, அதுல சந்தேகம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களானால், மறுபடி பிறந்திருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. வருங்காலத்துல இனி எப்படி இருப்போம்னு தெரியாது, ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், என்னது? ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாகவே இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாகவே இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் அவரை போலவே மாறிடுவோம். இங்க இருந்து கர்த்தர் நம்மள அப்படியே உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சாயலாக. அதனால்தான் நீங்க தேவர்கள். அப்போ முதல்ல கவனிங்க, நான் தேவனால் பிறந்தவன் என்பதை எப்படி அறியறது? தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தேவ சாயல், நான் ஒரு தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷன் என்கிற ஒரு நிச்சயமும் உறுதியும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். அதுதான் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதற்கான அடையாளம். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணாடியை போய் பாரு, சாயல் கொஞ்சம் தெரியுதான்னு பாரு. இந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடியில இந்த கண்ணாடியை பாரு, சாயல் தெரியணும். அப்பா சாயல், அப்பா ஜாடை இருக்குதான்னு பார்க்கணும். அப்பா ஜாடை உள்ள இருந்தா நீ பறந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் தேவ சாயலை தரித்து கொண்டவர்கள். இந்த உலகத்து மனுஷர்களைப் போல அல்ல, தேவ சாயலை அணிந்த தேவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் வாழ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் இந்த உலகத்து மனுஷர்களைப் போல, ஜென்ம சுபாவத்தார்களைப் போல, லோகத்து பிரபுக்களைப் போல அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் வாழ்வது தேவனுக்கு பிரியம் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு, தேவ சாயலை பெற்றிருக்கிற மக்கள் என்கிற உணர்வோடு வாழ
ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிள்ளைகளாகவே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிள்ளைகளை போல வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை உள்ள கரங்கள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை தாரும். பூரண நன்மை உண்டாக கட்டளையிடும் ஆண்டவரே. கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் கடன் பாரங்கள் மாறுவதாக. வியாதிகள் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் பலவீனங்கள் மாறுவதாக. கர்த்தாவே, கைகளின் கிரிகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தேவன் பொறுப்பெடுப்பீராக. சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. நேரில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.